வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அதாவது பண்புத்தொகையில் ஒரு வகை தான் இந்த இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இது எப்படி ஈஸியாக எளிமையாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள் தான். இதில் ரெண்டு சொற்களில் முதல் சொற்கள் சிறப்பு பெயராக இருக்கணும், ரெண்டாவது சொற்கள் பொது பெயராக இருக்கும். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ தமிழ் மொழி, மொழி அப்படிங்கிறது நம்மளுக்கு காமன் பொது, தமிழ் அப்படிங்கிறது சிறப்பு, அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற ஒரு பெயர். அப்படி இந்த மாதிரி மல்லிகை பூ, பூங்கிறது நம்மளுக்கு பொது பெயர், மல்லிகை அப்படிங்கிறது சிறப்பு பெயர், அதாவது ஸ்பெசிஃபிக்காக மல்லிகை அப்படின்னு சொல்கிறோம், ரோஜான்னு சொல்லுவோம். சரிங்களா? இது காமன் கிடையாது, பொது சிறப்பு சாரி. அப்போ இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் முன்னாடியும் பொது பெயர் அடுத்ததாகவும் வந்துச்சு அப்படின்னாலே அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. சாரை பாம்பு, பாம்புங்கிறது நம்மளுக்கு பொது பெயர், சாரைங்கிறது அதில் ஒரு வகை. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் முன்னாடி வரணும், அதுதான் ஒரு சின்ன டிப்ஸு. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் ஈஸியாக எழுதிடலாம். நன்றி.